வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் மகேஷ் குருஜி. நான் உங்கள் முன்னாடி இங்கே வந்திருக்கிறது ஞானோதய தீட்சையை பற்றி சொல்கிறதுக்கு தான். ஞானோதய தீட்சா ஒரு புது வேடல்ல. ஒரு ஞானோதயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்லைட்மெண்ட், அதுதான் இங்கிலீஷில் சொல்லுவேன். அந்த ஞானோதயம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம மனுஷ குலமே இங்கே வந்திருக்குது, இந்த பூமியில் வந்திருக்குது. இவ்வளவு நாளாச்சு இந்த பூமி உருவாக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ஞானோதய தீட்சை கிடைச்சிருக்கு. இந்த ஞானோதய தீட்சையை பற்றி சொல்லும்போது அது தான் அமிர்து. அந்த பாலாழி மதனம் கதையை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையே? அந்த பாலாழி மதனம் கதையிலே ஃபைனலாக வருத அந்த அமிர்தம் இதுதான். அதுதான் ஞானோதயம். அது அந்த மாதிரி முருகன் சொல்லும் அந்த ஞானப்பழம், அதுதான் ஞானோதயம். அந்த ஞானோதயத்தை இந்த பூமி மக்களுக்கு எல்லாமே கொடுக்கறது தான் நான் இங்கே வந்திருக்குது. இந்த பூமியில் எனக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும். அதுக்காக உங்களை அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்கிட்ட வந்து அந்திசரணை அடைஞ்சு என்னோட பேச்சுகளை செய்யும், அது அந்த மாதிரி ஒபே பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்காக பரபிரம்மமூர்த்தி என்னிலே வந்து உங்களுக்கு அந்த ஞானோதயத்தை கொடுத்துடுவேன். அதுக்காக எங்கேயும் போய் தபசு பண்ண வேண்டாம், ருத்ராட்சம் போட வேண்டாம், சந்நியாசம் தீட்சை வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த உலகில் சாதாரணமான விதத்தில் குடும்பத்தை எல்லாம் பார்த்து வேலையெல்லாம் பார்த்து வசிக்கிற டைமில் உங்களுக்கு இந்த ஞானோதயத்தை கூட பிராப்தமாக்கலாம். அதுக்காக எல்லாவித சக்தியும் எனக்கு இருக்குது. அந்த சக்தி உங்களுக்கிட்ட கொடுத்து உங்களோட ஆத்மாவை சுத்தி பண்ணி, உங்களோட ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜென்ம ஜென்மாந்திர பாவகர்ம ஃபலம் எல்லாமே எடுத்து முடித்து அது பஸ்மமாக்கிடுவேன். எனர்ஜி லெவலில் எல்லாமே பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற குடும்ப தோஷம், வாஸ்து தோஷம், அந்த மேரேஜ் சம்பந்தமான தோஷம், வித்யா சம்பந்தமான தோஷம், நோய்கள், இது எல்லாமே எனர்ஜி லெவலில் எடுத்து வெளியில் போட்டுடுவேன். அப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவேன். இந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எதோ ப்ராப்ளம் இருக்காது. எவ்வளோ பெரிய பேய் வந்தாலும் அது உங்கள்கிட்ட எவ்வளோ வெளிய பேயும் எவ்வளோ வெளிய அபிச்சாரம் பிளாக் மேஜிக் எது வந்தாலும் உங்களுக்கு அது உங்கள் பாடியில் வரமாட்டேது. அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வேண்டது என்ன? நம்பிக்கை வேணும். என் மேலே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் ஏது விதமான தோஷமும் உங்களுக்கு வராது. அது என்னோட ப்ராமிஸ். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கறது சும்மா கொடுக்க மாட்டேன். அப்போது எனக்கு இது எப்படி முடியுது? இது என்னோட நியோகம். இது கலிகாலம் முடிஞ்சிருக்குங்க. கலிகாலம் லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் 2024 அந்த 20ஆம் தேதியில் கலியுகம் முடிஞ்சிருக்கு. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024 இருந்து சத்தியுகம் ஆரம்பமாயிருக்கு. இந்த சத்தியுகத்தில் எல்லா மக்களும், பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் தெய்வ மாதிரி ஆகணும். நம்ம தெய்வம் நம்மள் தான், நம்ம கடவுள் நம்மள் தான். அதை பற்றி தெரியணும். அது தெரியறதுக்கு இந்த உலகில் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மட்டும்தான் முடியும் இப்போ. ஏன்னா அந்த பரபிரம்மமூர்த்தி தான் என்னில் இருக்குது. இப்போ அந்த பரபிரம்ம எல்லாரையும் கிரியேட் பண்ண, எல்லாருக்கும் எல்லாமே நடத்தி கொடுக்குது அந்த கடவுள், த அல்டிமேட் காட். அவர் தான் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே அவர் தான் உங்களுக்கு இது எல்லாமே கொடுக்குது.
அதனால தான் இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த என்லைட்மெண்ட் உங்கள் சோலுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சின்ன சின்ன மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு ½ hour மெடிடேஷன் டெய்லி பண்ணி உங்களோட பவரை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு சித்தி கிடைக்கும், வித்திகள் எல்லாம் கிடைச்சிருவே, ஞானத்தை கிடைச்சிருவே. உங்களுக்கு உங்களை மட்டும் பார்க்க வேண்டாம், சொசைட்டி கூட பார்த்து ஏதாவது பண்ண முடியும். உங்கள் சிந்தா, உங்கள் பாடி எல்லாமே கிளியர் ஆகிடுவேன். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எது வேணும் அது மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி அவஸ்தையில் வந்துடுவேன். இது நான் சும்மா சொல்லலை. நிறைய பேர் எங்கிட்ட இங்கே இருந்து கேரளாவிலிருந்தும் நிறைய வெளிநாட்டில் இருந்தும் எல்லாம் எங்கிட்ட வந்து இந்த ஞானோதய தீட்சா எடுத்து அவர் சுகமான ஜீவனத்தை அவர் கொண்டாடுது. ஸோ என்ஜாய் பண்ணணும் லைஃபு. அதே சேம் டைம் என்ன வேணும், ஞானோதயம் கிடைக்கணும். அப்போ தான் லைஃப் பூர்ணமாயிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே நான் இங்கே இருந்து ரூட்டில் இருந்து கிளியர் பண்ணுவேன். ரூட்டில் இருந்து உங்களுக்கு அது அப்புறம் வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுவேன் நான். அது எல்லாமே எனர்ஜியில் தான் பண்ணுவேன். எனக்கு அது பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அந்த பவர் கொடுக்குறது யார்? அந்த பரபிரம்மம் தான், அந்த கிரியேட்டர் தான், அல்டிமேட் ஆல்மைட்டி தான். அவர் என்னில் இருக்குது. என்னில் வந்து தான் இது பண்ணுவேன். நான் என்னோடய கண்ணு இப்படி மூச்சு க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி பரபிரம்மமூர்த்தி, இந்த ஆல்மைட்டி என் உள்ளத்தில் வந்து இந்த கிரியையெல்லாம் பண்ணுவேன். அப்போது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்குவே. உங்கள் சரீரத்தில் மனதில் இருக்கிற எல்லா பேயும் போயிடுவேன். பேட் எனர்ஜி எல்லாமே போயிடுவேன். ஓரா க்ளீன் ஆகிடுவேன். ஓராவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருவேன். அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தோஷம் எல்லாம் போயிடுவேன். எல்லோரும் இண்டிபெண்டன்ட் சோல் தான், செப்பரேட் சோல் தான். அதனால் கிரியாவும் அந்த மாதிரி பண்ணணும், செப்பரேட்டாக பண்ணணும் எல்லோருக்கும். அப்படி தான் அதை நிச்சயம் பண்ணியிருக்குது. இதோட தட்சிணை எல்லாமே நான் சொல்ல மாட்டேன், அதுவும் அவர் தான், அந்த ஆல்மைட்டி தான் சொல்லுவேன். ஒருத்தருக்கும் ஒரு தட்சிணை வருவேன். ஜாஸ்தி எதுவும் வராது, கொஞ்சம் தட்சிணை வந்துடுவேன். அந்த தட்சிணை ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆத்மீயதையில் ஃபேமிலி மெம்பர் ஆகிடுவேன். உங்களுக்கு வேண்டாம் எல்லா ப்ரொடெக்ஷனும் என் கையிலிருந்து கிடைக்குது. உங்களுக்கு இதுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்பிக்கை இல்லாது இருந்தால் எதுவும் கிடைக்க மாட்டேன். அப்புறம் சத்தியத்துக்கு பெரிய ஸ்தானம் கொடுக்க வேண்டியதுதான். இது எல்லாமே உங்களை ஆக்செப்ட் பண்ணால் என்கிட்ட வாங்கோ, நான் உங்களுக்கு ஒரு புது லைஃப்பை கொடுத்துருவேன். உங்களை தான் உங்களோட கடவுள், அந்த பரபிரமம் உங்கள்கிட்டே இருக்குது. என்கிட்ட இருக்கிற மாதிரி உங்கள்கிட்டே இருக்குது. அந்த பரபிரமத்தை அப்படியே ஜொலிப்பிச்சு எடுத்துருவேன், பேர்ன் பண்ணிவிடுவேன். அது பரபிரம்மூர்த்தி உங்கள் சோல், அதுதான் உங்கள் சோல். அந்த சோல் கிளியராக வந்துடுவேன். அந்த வர்ற டைமில் உங்களுக்கு எல்லா வித ப்ராஸ்பெரிட்டியும் கிடச்சிருவேன். லைஃப் க்ளீன் ஆகிடுவேன். நண்பர்களே, நான் ஒரு மலையாளி, அதனால் என்னோடய தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு புரியலைன்னா கிமி சாரி, அதுதான் சொல்ல முடியும். எனக்கு ஏதோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறதுன்னா, ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கோ. பேசுகிறதுலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கோ, அதுதான் சொன்னது. பேசுகிறது எல்லாமே சத்தியம்தான். அப்போ உங்களுக்கு முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் ஞானோதய தீட்சை கொடுக்கறதுக்கு வந்திருக்க ஒரு அவதாரம் தான். எல்லோரும் என் உள்ளில் தான் இருக்குது. இப்போ சொன்னால் அப்படி இப்படி சொல்லுது, அது வேறு. எல்லா கடவுளும் என் உள்ளில் தான் இருக்குது இப்போ. அதனால தான் எனக்கு இது பண்ணுற முடியுது. எல்லா கடவுளும் இருந்தால் ஏன் തന്നെ அந்த பரபிரமம் தான் எல்லா கடவுளுக்கும் கடவுள். அந்த பரபிரமம் என் உள்ளில் இருந்தால் மீன்ஸ் எல்லா கடவுளும் இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி தீட்சா கொடுத்து இன்ஸ்டன்ட்லி
இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு என்லைட்மெண்ட்டு கொடுக்க முடியாது, ஞானோதயம் கொடுக்க முடியாது. ஐ ஹோப் எல்லோருக்கும் இது தெரிஞ்சிருக்கு. இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்னோடய பேர் மகேஷ் குருஜி. என்னோடய ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அதில் கால் பண்ணுங்கோ, வாட்ஸ்அப் பண்ணுங்கோ. உங்களுக்கு முடிஞ்சால் ஞானோதய தீட்சை நேடி லைஃப் சக்ஸஸ் ஆகிடுங்கோ. வேறு அதுக்கு மேலே தீட்சை கிடச்சி அதுக்கு மேலே வேறு எங்கேயும் போக வேண்டாம். எல்லா கடவுளும் உங்களுக்கு எப்போதும் அனுகிரகம் கொடுத்துருவேன். நான் அந்த ஒரே ஒரு குரு, அது நான் தான். இப்படி சொல்லும்போது உங்களை அது கெட்ட மாதிரி யோசனை பண்ணாதுங்கோ. இது சத்தியம், இது சத்தியுகம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்லுது. இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு சேஞ்சு வர வேண்டிய டைமாக இருக்குது. இந்த உலகத்துக்கு சேஞ்சு வர வேண்டிய டைமாக இருக்குது. சேஞ்சு யாரில் வரணும்? ஃபஸ்ட்டு மனிதனில் வரணும். அப்போ தான் இந்த பிரகிருதியில் வருவேன். இப்போ எல்லோருக்கும் தெரியும் என்னென்ன நடக்கிறது இங்கே உலகத்தில். அதுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் வேண்டாமா? அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சம்பூர்ண அவதாரமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு எல்லோருக்கும் ஞானோதய தீட்சை கொடுத்து உங்கள் லைஃப் எல்லாம் சக்ஸஸ் ஆக்கி வாசமாக ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும். அதுதான் என்னோட மிஷன். ஆல் தி பெஸ்ட்.